நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ. இறை இரக்கத்தின் ஜெபமாலை. சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணையாளர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம்முடைய மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி விழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்கு பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமேன். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நிலைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையை விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமேன். மங்கள வார்த்தை ஜெபம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே, பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிரியப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். விசுவாச பிரமாணம். பலோகத்தையும் படைத்து எல்லாம் அல்ல பிதாவாய சர்வேசு விசுவாசிக்கிறேன். அவருடைய சுதனாயனுடைய நாத இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்தாவியினால் கர்ப்பமாயிற் போய்த்து கன்னிமரியாள் நடந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல பிதாவாகிய சர்வேசு வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து ஜீவியரை மரித்தவரையும் நடத்திற்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிக்கிறேன். அச்சிஸ்டருடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவ பொருத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜெயத்தை விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜபமாலையின். பெரியமனையில் நித்திய பிதாவே, உம்முடைய நேசமான ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஜபமாலை இந்த 10 மணியிலே, இந்த தவ காலத்திலே உம்மிடத்தில் வேண்டி ஜபிக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்ப வேண்டுதலுக்காகவும், குறிப்பாக இந்த தவக்காலம் ஒப்புரவின் காலமாக, இந்த தவக்காலம் மனமாற்றத்தின் காலமாக, திருச்சபையின் ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை இந்த ஆண்டு யூபிலி ஆண்டு எல்லா மக்களுக்குமே எதிர்நோக்கின் பயணிகள் என்பதை உணர்த்தக்கூடிய வகையிலே இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த யூபிலி ஆண்டு திருச்சபைக்கு நல்ல ஒரு மனமாற்றத்தை புதுப்பிக்கும் ஆற்றலை இன்னும் நிறைவாய் கொடுக்கும்படியாக இந்த 10 மணியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரோ. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதோ அகில உலகின் மீதோ இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அளவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிறக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உமது இரக்கத்தை எங்கள் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டுவிடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எமையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமேன். நற்கரின் வீட்டில் இருக்கிற அன்பு இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகின்றோம். உமக்கு கோடான கோடி உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த மார்ச் மாதம் முழுமையாய் நீர் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எங்களோடு இருந்து இருக்கிறவர் நாமே என்று அன்று மொய்சனுக்கு வெளிப்படுத்தியது போல இந்த தவ காலத்திலே, இந்த மார்ச் மாதத்திலே இதோ நீர் எங்களை வழிநடத்திமைக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த மாதம் முழுமையாய் நாங்கள் நினைத்த ஒவ்வொரு காரியங்களையும் நீர் நடத்தி கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கென யாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற திருப்பாடல் 138 சொல்வது போல, ஆண்டவரே, அற்கில் இருப்பவரே, வாழ்வு தருவரே, ஒளியானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, மகிமை நிறைந்தவரே, இதோ எங்கள் மத்தியிலே நானே உலகின் ஒளி என்று சொன்னவரே, நானே நல்ல ஆயன் என்று சொன்னவரே, இதோ நானே உண்மையும் வழியும் உயிரும் என்று சொன்ன அன்பு இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உம்முடைய வல்ல செயல்களை நன்றியோடு நினைக்கிறோம். இந்த அரசு பொதுத் தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகள் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு தேர்வு எழுத முடித்த பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகிறோம். அவர்களை வழிநடத்திமைக்காக எதிர்கால வாழ்விலே அவர்கள் தங்களை தயாரிப்பதற்கும் தங்கள் எதிர்கால கனவை நிறைவேற்றுவதற்கும் இந்த தேர்வானது அவர்களுக்கு உதவியாக அமைய உம்முடைய கிருபையை நீர் பொழிந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஏனுமாய் பல்வேறு வரங்களை பெற்ற குடும்பத்தார் இந்த மார்ச் மாதத்திலே இந்த தவ காலத்திலே ஜபத்தாலும் தவத்தாலும் நோன்பாலும் புண்ணியங்களாலும் பல நற்செயல்களாலும் இந்த தவ காலத்திலே அன்போடும் இரக்கத்தோடும் இந்த வாழ்வு இந்த மாற்றம் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்கள், உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படக்கூடிய குடும்பங்கள் ஒவ்வொருவரும் இந்த இறை இரக்கத்தினுடைய மகிமையை காணும்படி செய்திருக்கிறேன். நன்றி கூறுகிறோம். இதோ நீர் பேரிரக்கம் உள்ளவர்,
இதோ நீர் அன்பானவர், கிருபை உள்ளவர். பல ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், இதோ கடவுள் சினங்கொள்ள தாமதிப்பவர் என்று. இதோ நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இயேசுவே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவரை குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து புது வாழ்வை எங்களுக்கு அளித்தருள இந்த வெள்ளிக்கிழமையிலே உம்மிடத்திலே நாங்கள் இந்த இறை இரக்கத்தினுடைய இந்த வேண்டுதலை, இறை இரக்கத்தினுடைய ஆசிரை வேண்டி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 12 இறை வார்த்தைகள் 28 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்த மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவருடைய முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னை அன்பு கொள்வது போல் அடுத்தவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் உடைய மேலானது என்று கூறினார். அவர் அறிவித்திறனோடு பதில் அளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கத்தினுடைய ஆண்டவருடைய ஆசிரை வேண்டி நாம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு இந்த 10 கட்டளைகளே அதை சுருக்கி 2 கட்டளையில் வரக்கூடிய அளவுக்கு இந்த கடவுளை அன்பு செய்வது, பிறரை அன்பு செய்வது என்ற 2 கட்டளைகளை அதுக்கு இணையாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இதை நாம் கடவுள் அன்பு என்று தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அதே சமயத்திலே பிறர் அன்பையும் நாம் தனித்து பார்க்க முடியாது. பிறர் அன்பில் கடவுள் அன்பு அடங்கி இருக்கிறது, கடவுள் அன்பில் பிறர் அன்பும் அடங்கி இருக்கிறது. தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்த போதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்தல் என்று சொல்லுகின்றார். ஆகவே மனிதத்தில் இறைமை முழுமையடைகின்றது, இறைமையில் மனிதத்தன்மை அங்கு முழுமையடைகின்றது. ஆகவே புனிதம் என்பது இந்த இறைமையும் மனிதமும் கலந்ததுதான் இந்த புனிதம். ஆக இறைமையை நாம் தனித்து பார்க்க முடியாது. கடவுளிடத்திலே மட்டுமே நான் சென்றால் போதும், கடவுளை நாடினால் மட்டும் போதும், மனித உறவே வேண்டாம், மனித உறவு பொய்த்து போனது என்று இந்த உலகத்திலே இன்னைக்கு அநேக பேர் மனித உறவே வேண்டாம் என்று இருக்கக்கூடிய நிலையிலே இந்த அருமையான இறை வார்த்தை, உன் மீது நீ அன்பு காட்டுவது போல உன் அயலான் மீதும் நீ அன்பு காட்டு. கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு இதயத்தோடும் நீ அன்பு செய்து சொல்கிற பொழுது இங்கு அந்த முழு நிறைவை பெறுகின்றது. ஆகவே நாம் அந்த முழு மனிதத்திலும் முழு இறைமையிலும் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அத்தகைய ஒரு இறை வாக்கை இன்றைய நாளிலே நமக்கு சிந்திக்க ஆண்டவர் நமக்கு இறைமையின் நீட்சியே மனிதர், மனிதத்தின் நிறை உச்சமே இறைமை என்று அந்த நெருக்க பிணைப்பில் ஒவ்வொருவரும் வாழ்வதே இறையாட்சிக்கான ஒரு வழிகோலுதல் என்று இறையாட்சியை ஆண்டவர் நமக்கு குறிப்பிடுகின்றார். ஆகவே அத்தகைய ஒரு முழு மனித பண்பிலே மனித மாண்பிலே ஒவ்வொருவரும் இயேசுவை போன்று மனித நேயத்திலும் மனித மாண்பிலும் இந்த தவக்காலத்திலும், அது குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இரக்கம் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறதை உணர்ந்து இறை இரக்கத்தின் ஆண்டவரிடத்திலே, நற்கனை ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் நம்மை தாயாம் திரு அவை என்று நமக்கு இந்த வெள்ளிக்கிழமை அழைப்பு கொடுக்கின்றது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு புனித குழந்தை தெரசம்மாளுடைய வாழ்விலே அவள் புனிதர் பட்டம் பெற்று 100 ஆண்டு நிறைவு பெறுகின்ற 1925 மே 17 அன்று அந்த புனிதையாக அவள் அறிவிக்கப்பட்டாள். அதே சமயத்திலே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 100 ஆண்டு நிறைவேற்ற நாளிலே கார்மேல் சபை மகிழ்வோடு இந்த ஆண்டை நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். புனித குழந்தை தெரசம்மாளுடைய புனிதர் பட்டம் பெற்ற இந்த 100ஆண்டு விழாவை இன்றைக்கு உலகளாவிய கார்மேல் திரு அவை இன்றைக்கு சிறப்பான வகையில் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறது. கார்மேல் சபையினர் எல்லா இடங்களிலுமே புனித குழந்தை தெரசம்மாளுடைய நற்பண்புகள் எழுதிய புத்தகம் ஓர் ஆன்மாவின் வரலாறு என்று தன்னுடைய வாழ்விலே குழந்தை தெரசம்மா எழுதிய அந்த புத்தகத்தை உடைய பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள், பல்வேறு விதமான
அந்த ஆன்மீக அழுத்தங்கள் இன்றைக்கு எல்லா மக்களுடைய உள்ளங்களிலுமே சிறியவற்றை செய்வது, ஆண்டவருடைய அருளை பெறுவது, சிறிய சிறிய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களை செய்து, சின்ன சின்ன புண்ணியங்களை செய்து ஆண்டவருடைய அன்பை நாம் உரித்தாக்கிக் கொள்வது என்ற அந்த நற்பண்பிலே வாழ்ந்தவள் தான் நம்முடைய குழந்தை தெரசம்மாள். எளிமையின் ஒரு மலராக, அந்த சிறிய ஒரு மலராக தன் வாழ்நாள் முழுமையாய் சிறிய வழிகளை நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கின்றால் விண்ணகத்தை நாம் அடைய, நம்ம ஒவ்வொருவருக்கும் குழந்தைகளைப் போல மாறாவிடில் நீங்கள் விண்ணரசு சேரமாட்டீர்கள் என்ற அந்த இறை வார்த்தை புனித குழந்தை தெரசாவுடைய வாழ்க்கையிலே எளிமையை, தாழ்ச்சியை, அன்பை, உறவை ஒவ்வொரு நாளும் கடவுள் என் மீது இரக்கம் கொள்ளுகின்றார், கடவுள் என் மீது அன்பு கொள்ளுகின்றார் என்பதைத்தான் தன்னுடைய துறவற வாழ்விலே 24 ஆண்டுகள் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தாலும் 15 வயதிலே கார்மேல் மடத்திலே நுழைந்து 9 ஆண்டு கால துறவற வாழ்க்கை, ஜபம் நிறைந்த வாழ்க்கை, துன்பம் நிறைந்த வாழ்க்கை, அருள் நிறைந்த வாழ்க்கை, எளிமை நிறைந்த வாழ்க்கையால் தன்னுடைய வாழ்க்கையில் புண்ணியங்களை, ஜபத்தை, தவத்தை 9 ஆண்டு கால துறவறாவலை அடைபெற்ற கார்மேல் மடத்திலே வாழ்ந்து இன்றைக்கு தன்னுடைய வாழ்விலே ஆண்டவரோடு இன்றைக்கு ஒன்றித்திருந்து மறைபிறப்பு நாடுகளுக்கு இன்றைக்கு பாதுகாவலியாக இன்றைக்கு புனித குழந்தை தெரசம்மாள் இன்றைக்கு இருக்கின்றார். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை அனைத்து உள்ளங்களையுமே இன்றைக்கு மனமாற்றத்தோடு வாழ்வதற்கும், குறிப்பாக அவருடைய வாழ்க்கையிலே பிரான்சினி என்ற ஒரு தவறு செய்யக்கூடிய அந்த ஒரு மனநிலையில் இருக்கின்ற அவனை எப்படியாவது திருத்த வேண்டும். அவன் தன்னுடைய வாழ்நாளிலே அவன் தன்னுடைய அந்த தண்டனையை பெறுவதற்கு, கொலை குற்றத்தை தண்டனையை அவன் பெறுவதற்கு முன்பாக சிலுவையை அவன் முத்தம் செய்ய வேண்டும் என்று புனித குழந்தை தெரசம்மாள் ஆசைப்படுகின்றாள். அதே போல அவன் தன்னுடைய அந்த கொலை குற்றத்திற்கான அந்த தண்டனையை அவன் பெருகு முன்பாக சிலுவையை அவன் முத்தி செய்துவிட்டு அந்த தண்டனையை பெற்றான் என்று கேட்கிற பொழுது குழந்தை தெரசம்மாள் அடைபெற்ற கார்மேல் மடத்திலிருந்து மகிழ்ச்சி வருகின்றாள். உண்மையிலேயே அவனுக்கு ஆண்டவர் மீட்பு கொடுப்பார் என்ற அந்த நம்பிக்கையிலே மனமாறக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஆண்டவர் அன்பு கூறுகின்றார். ஆகவே சிலுவையை நாம் உற்று நோக்கி பார்ப்போம். இந்த நூற்றாண்டு புனிதை குழந்தை தெரசம்மாள் சிலுவையின் மீது அன்பு கொண்டவளாக தன் வாழ்நாள் முழுமையாய் கடவுளை முழுமையாக அன்பு செய்து துன்பத்திலும் நோயிலும் ஆண்டவரே என் சொந்தம், ஆண்டவரே என் கோட்டை, கடவுள் என் மீது இரக்கம் கொள்கிறார் என்ற நம்பிக்கையிலே புனித குழந்தை தெரசம்மாள் அவருடைய இந்த நூற்றாண்டு, இந்த புனிதர் பட்டம் பெற்ற இந்த ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே அவன் சிலுவையை உற்று நோக்கி பார்ப்போம். தவ காலத்திலே சிலுவையிலே ஆண்டவர் எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக காயம்பட்டிருக்கிறார், எனக்காக கல்வாரியிலே இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் என்பதை நாம் இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய இந்த அன்பை பெற்றவர்களாக ஆண்டவருக்காக நம்மையே அர்ப்பணிக்க வரங்களையும் கொடைகளை வேண்டி நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, நாங்கள் இறையன்பிலும் பிறரன்பும் வாழ எங்களுக்கு அருமையான இந்த சிந்தனையை கொடுத்திருக்கிறேன். பாதுகாவலி குழந்தை தெரசம்மாள் தன் வாழ்நாள் முழுமையாய் உண்மை அன்பு செய்வதிலேயே தன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து தன் வாழ்நாள் முழுமையாய் நம்முடைய இறையன்பையும் பிறரன்பையும் வாழ்வாக்கியது போல இதோ இந்த நூற்றாண்டு, இந்த புனிதர் பெற்ற இந்த ஆண்டிலே, இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் பயணிகள் என்பதை எல்லா பயணிகளுக்கும் திருவையிலே உணர்த்தும்படியாக வேண்டுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை நோக்கி நாங்கள் அடைய, விண்ணகமே தாய்நாடு என்று பருடையார் சொல்வது போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் இருக்க இறையிறக்க ஆண்டவர், நற்கனை ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையுமே இந்த வெள்ளிக்கிழமையிலே நிறைவாய் ஆசீர்வதித்து அன்போடும் கனிவோடும் தாழ்ச்சியோடும் ஒவ்வொருவரும் வாழ சிலுவை குறித்து காட்டக்கூடிய பவுலடியார் கலாத்திய மடலே 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்வது போல எதை குறித்து நான் பெருமை கொள்ள மாட்டேன், அதாக ஆண்டவராகிய இயேசுவுடைய சிலுவையை குறித்து மட்டுமே நான் பெருமை கொள்வேன் நினைச்சது போல நாங்கள் வெள்ளிக்கிழமையிலே சிலுவையில் இருக்கிற ஆண்டவரை உற்று நோக்கி பார்த்து ஆராதித்து அவருடைய துன்பத்திலே என்னால் நாங்கள் பங்கெடுக்க, அவருடைய மாட்சி மீது நாங்கள் பங்கெடுக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்து நற்கனை ஆண்டவர் அன்போடும் பாசத்தோடும் குடும்பத்தை வழிநடத்த மனமாற்றத்தை நோக்கி இந்த தவ காலத்திலே ஒவ்வொருவருமே உம்முடைய இறை அருளை, இறை இரக்கத்தை பெற்றவர்களாக உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் என்றும் இருக்க உம்முடைய கிருபையை, இரக்கத்தை குடும்பத்தாருக்கு துன்பத்தோடு அவர்கள் உம்முடைய ஆறுதலை பெறும்படியாக என்னாலும் இதோ ஆண்டவர் அன்சார்பாக இருக்கிற பொழுது நமக்கு எதிராக நிற்பவர் யார் என்று அவருடைய கேட்டது போல எது நம்மை பிரிக்க முடியும்? கிறிஸ்துடைய அன்பிலிருந்து வேதனையா, துன்பமா, கலாபனையா, நோய்களா, இடர்களா, தடைகளா, எதுவும் நம்மை பிரிக்க முடியாது என்ற ஒரு ஆணித்தரமான விசுவாசத்திலே அவர் இறை வார்த்தையை அறிவித்தது போல
எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே இந்த இறை இறக்க உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்களும் தீய சக்திகள் அணுகாதபடி, தீய சக்திகள் எங்களை விட்டு விலகிச் செல்லும்படி உடைய இரக்கத்தையும் உடைய பேரன்பையும் இந்த தவ காலத்திலே மனமாற்றத்தையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து இந்த மார்ச் மாதத்திலே செய்த சகல நன்மைகளை நன்றியோடு நாங்கள் நினைக்கக்கூடியவர்களாக இந்த வரக்கூடிய மாதத்திலே நாங்கள் பயணிக்க எங்களுக்கு உடைய அருளையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இறையன்பில் வாழ பிறரன்பே இறையன்பு என்பதை உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் முழுமையான உள்ளத்தோடு உம்மை ஒப்புக் கொடுக்க, எங்கள் உள்ளத்தை தூய்மைப்படுத்த, பரிசுத்தப்படுத்த எங்களுக்கு உடைய கிருபையும் மனக்காயங்களை ஆற்றும்படியாகவும், குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் பகை உணர்வுகள் நீங்கி முழு மன சகோதரோடு நாங்கள் ஒருவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கும் உளப்பாங்கும் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை. எனக்காய் மரித்தி எனக்காய் உயிர்த்தி மீண்டும் வருவீரே, ஆராதனை. எனக்காய் மரித்தி எனக்காய் உயிர்த்தி மீண்டும் வருவீரே, ஆராதனை 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 என் இயேசுவே, ஆராதனை.